அக்னி தீர்த்தம். உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே இடம் ராமேஸ்வரம் மட்டும்தான். அந்த கடலுக்கே பேர் அக்னி தீர்த்தம்னு பேர். அக்னியாக சுடக்கூடிய தீர்த்தம் அதுதானே உண்மை. ஆனால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த தீர்த்தம். மிக ரகசியமானது. என் அன்னை சீதை வந்து குளித்த இடம். அதனால்தான் வெப்பமாக இருந்து அக்னியாக கொழுந்து விட்ட அந்த தீர்த்தம் குளிர்ந்த நீராக மாறி இருக்கிறது. எப்படி பாருங்க, என்ன ஒரு அழகிய கண்ணோட்டம். அக்னி தீர்த்தம் குளிர்ந்த நீருக்கு பெயர். அந்த தீர்த்தத்துக்கே உங்கள் 3 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது, கர்மங்களை போகக்கூடியது, 7 ஜென்மத்தில் உள்ள உங்களுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் செஞ்ச பாவங்களும் போகக்கூடியது அக்னி தீர்த்தம். அக்னியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே பொசுங்கி போயிடும். அதற்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனே இருக்காது. தண்ணியில் போட்டிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உண்டு. காற்றில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உண்டு. ஆனால் இந்த நெருப்பில் எதை போட்டாலும் அதனுடைய உருவம் மாறி போயிடும், சாம்பலாகி போய்விடும். அதனால்தான் ஹோமம் யாகம் பண்ணும்போது அக்னிஹோத்திரமாக நம்ம சில கோரிக்கைகளை வச்சு பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு மறுபிறவியே கிடையாது. நம்ம கேட்டது கிடைத்தே தீரும், இல்லைங்கிற பேச்சுக்கே கிடையாது. அதனால்தான் அக்னிஹோத்திரமாக நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போது இந்த அக்னி தீர்த்தத்தை வந்து என்னுடைய அன்னை வந்து குளிர்ந்து குளித்து அதை குளிர்ச்சியாக மாற்றி இருக்கிறாள். அன்னையில் இருந்து இது குளிர்ச்சியாக இருக்குது. அடுத்து வர்ற ஜெனரேஷன் எல்லாம் இந்த அக்னி தீர்த்தத்தில் குளிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரை எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். ஆகவே இந்த தீர்த்தத்தில் மனிதனாக பிறந்த நாம் யாராக இருந்தாலும் சரி ஒரு முறை அங்கே போய் குளிக்கணும் அப்படிங்கிறது விதி. அது பாவம் போகுது செய்யுது இருக்குது அந்த பிரச்சனைக்கெல்லாம் தேவையில்லை. முதல்ல அந்த அக்னி தீர்த்தத்தில் குளிக்கும்போது உடல் ஆரோக்கியம், மனசாந்தி, மன சந்தோஷம். ஏதோ நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். அலைகளே இல்லாத ஒரு கடல் மாதிரி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலைகளே இருக்காது. ரொம்ப குளம் மாதிரி இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. கீழே வந்து பவளப்பாறைகள் எல்லாம் நிறைந்து காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தான் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம். எப்படியாவது நீங்கள் குடும்பத்தோடு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க, குடும்பத்தோடு குளிச்சுட்டு வாங்க, பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.